ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தானே எனக்கு கால் பண்ணுறீங்க. ப்ராப்ளம்னா பெயின், பேரலைசிஸ், இல்லை நர்வ் பால்சிஸ், இல்லை வந்து மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள்னு சொல்லுவாங்கள்ல, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அந்த மாதிரி ஆட்டிசம், இல்லை நிறையா வேரிகோஸ் வெயின், இல்லை ஆஸ்டியோஆர்த்ரிட்டிஸ் நீ, இல்லை நெக் பெயின், பேக் பெயின், நீ பெயின், காலையில் எழுந்திரிச்சா ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்திரிச்சா ஊன முடியல, குதிங்கால் வலி, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், இந்த மாதிரி நிறையா இதுக்கு எனக்கு கால்ஸ் வருதா அரவுண்ட் த வேர்ல்ட். இதில் வந்து உங்களுக்காக சில விஷயம் கால்ஸில் சொல்கிறத விட இப்போவே நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், நான் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் சொல்கிறேன், உண்மைதான். அதுக்கு பண்ணுறீங்களா? கண்டிப்பாக டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஒரு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க, அது எனக்கு ஓரளவுக்கு அனலைஸ் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இது மாதிரி அனலைஸ் ஆகிட்டு நான் வாய்ஸில் கேட்டுக்கிறேன்லங்க, அது வரைக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். ஆனால் சிலருக்கு வந்து ரொம்ப எலாபரேட்டட் கன்சல்டேஷன் லைக் வீடியோ கன்சல்டேஷன் இதெல்லாம் பண்ணுறப்போ லிட்டில் பிட் பெய்டு லைக் 500 or 1000 rupeesனு பெய்டு கன்சல்டேஷன். அது வந்து எல்லா ஆஸ்பத்திரி மாதிரி 3 நிமிஷம் 4 நிமிஷம் கன்சல்டேஷன் கிடையாது. 30 minutes 1 hour கன்சல்டேஷன். அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறப்போ ஒருத்தருக்கு அவரோட ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சிச்சுனாலே பாதி நோய் சரியாயிடும். அது தெரியாமல் தான் நிறைய பேர் அலைஞ்சிட்ருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னு தெளிவாக நான் இப்போ 28 years எக்ஸ்பீரியன்ஸ், 30 countries ட்ராவல் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு வைட் நிறைய வெள்ளைக்கார பேஷண்ட்ஸ் எனக்கு வருவாங்க. ஏன்னா நான் ட்ராவலர்னால, நான் வந்து ட்ராவலர் நாடு நாடாக சுற்றுறது, தொடர்ந்து 7 வருஷம் சுற்றுறதுங்கிறது இந்தியாவுக்கு கொஞ்சம் புதுசு. நான் இதை 2014 இதுலேயே நான் இதை ஆரம்பிச்சிட்டேன். 2014 இல்லை, 2009 ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பீரியடில் இந்தியாக்காரங்க அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணல. இப்போ கூட ரீசெண்டாக பண்ணுறாங்க. அப்போ நான் அந்த ட்ராவலர்னு ஒரு குரூப் இருக்கிறதுல நான் ஒருத்தன் தான் இந்தியன், மற்ற எல்லாருமே ஃபாரினர்ஸு. சரியா? ஃபாரினர்ஸ்னால் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற நம்ம இந்தியன் கிடையாது. உண்மையான ஜெர்மன், உண்மையான ஃப்ரெஞ்சு, அந்த நாட்டில் பிறந்தவங்க அவங்க. இப்போ அவங்களோடையே நான் ட்ராவல் பண்ணுறதுனால என்னோடய ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்பாங்க. ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டால் நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லுவேன். உடனே கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ், நாங்கள்லாம் ஒன்றா தான் தங்கியிருப்போம் ஒரு இடத்துல. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் கோவா, கோகர்ணா, ஹம்பி, வார்க்கலா, அப்புறம் வந்து ஒரு ஊட்டி, வட்டக்கனல், கொடைக்கானல், ஊட்டி, இல்லை வந்து இந்தியாவுக்குள்ளே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தான் நான் போவேன் இந்தியாவுக்குள்ளே. வெளிநாடு போகிறதா இருந்தால் சிசேல்ஸு, மொரீஷியஸ், மடகாஸ்கர், அப்புறம் வந்து நேபாள், பூட்டான், சைனா, ஹாங்காங், அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர், மலேசியா, இப்படியா ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன்னா அந்த ட்ராவல் கம்யூனிட்டியில் நிறைய வெஸ்டர்னர்ஸ் இருக்கிறப்போ அவங்க என்னை வந்து கேட்பாங்க. இப்படி ஃபிசியோதெரபின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இருக்கிற டவுட்டை எனக்கு கேட்பாங்க. அப்போ டவுட்டு கேட்குறப்போ நான் வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, போஸ்டர் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள க்யூர் பண்ணுவேன். இப்படியா க்யூர் பண்ணி நான் ரொம்ப வருஷம் நான் சுற்றினதுனால ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்களுக்குள்ள ட்ராவலர் கம்யூனிட்டி மாதிரி. அப்புறம் நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணது. கவுச் சர்ஃபிங்னு ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தால், இது இப்போ என்னோடய வீடு தான், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து ஃபாரினர் யார் வந்தாலும் கவுச் சர்ஃபிங் மூலமாக வந்து ஃப்ரீயாக தங்கிக்கலாம். அந்த மாதிரி கவுச் சர்ஃபிங். இப்போ ஏர்பிஎன்பி எல்லாம் வந்து காசு கொடுத்து தங்கிறது. கவுச் சர்ஃபிங்கிறது ஃப்ரீயாக உலகத்தில் எங்கே போனாலும் couchsurfing.com கவுச் சர்ஃபிங்கில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா வீட்டில் போய் ஃப்ரீயாக தங்கிக்கலாம், ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் வர வச்சுட்ருப்பேன்னா அந்த மாதிரி நிறையா பேர் வந்து வேர்ல்டு வைடு எல்லாத்தையும் பார்த்து அது எனக்கு பழக்கம் ஆகி அதனால் வந்து என்னால் இப்போ அதனால தான் ஆன்லைனில் உலகத்தில் எங்கேருந்து வந்தாலும் ஆன் த ஸ்பாட் என்னால் டீல் பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. என்ன இருந்தாலும் எல்லோரும் மனுஷங்கனாலும் சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது கல்ச்சரில், ஃபுட்டில், ப்ராப்ளம் வர விதத்தில், அவங்க பேசுகிற விதத்தில், அவங்க யோசிக்கிற விதத்தில். ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். எப்படி ஃபிசியோதெரப்பியில் 28 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ, ட்ராவல்லையும் நான் நிறையா தொடர்ந்து பண்ணதே 7 வருஷம். நான் ஒரு நாடு விசா வாங்குறது 28 நாளோ என்னமோ கொடுப்பாங்க. அங்கே போகிறது, அப்புறம் சம்டைம்ஸ் மல்டிபிள் என்ட்ரி வாங்கிக்கிறது, சிங்கப்பூர் போகிறது, அப்புறம் அப்படியே 28 நாள் கழித்து மலேசியா போகிறது. அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கே கொடுப்பாங்க. ஆனால் அங்கேருந்து 28 நாளைக்கு ஒரு தடவை வெளியில் போயிட்டு வரணும். திரும்ப அங்கேருந்து என்ன பண்ணுறது, தாய்லாந்து போகிறது. தாய்லாந்து எல்லோரும் போனால்
வெறும் பேங்காக், பட்டாயா போயிட்டு வந்துடுவாங்க. நான் போனால் அப்படி கிடையாது. நான் மாதக்கணக்கில் சுற்றுருவேன். பேங்காக், பட்டாயா, சிங்மாய், கான்புரி, பிபி ஐலாண்டு, அப்புறம் ஹட்டியாய், அப்படியே பார்டர். இங்கே சிங்கப்பூரில் இன்றைக்கி நைட்டு ஏறுனா அடுத்த நாள் காலங்காத்தால் நைட்டு ஒரு 7 மணிக்கு ஏறுனா பஸ் ஏறுனா அப்படியே மலேசியா வழியாக போய் அப்படியே ஹட்டியாய் போய் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து தாய்லாந்து போயிடும். இப்படி போய்கிட்டு இந்த மாதிரி வந்து ட்ராவலாக பண்ணிகிட்டு இருந்தங்காட்டி என்னாச்சுன்னா அந்த மாதிரிலாம் வர ஆரம்பித்தங்காட்டி இப்போ எனக்கு அதில் ஸோ மச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது வெறும் படிப்பு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ நான் பிபிடி, எம்பிடி, பிஹெச்டி அப்படி போயிருந்துருக்கலாம். நான் என்ன பண்ணேன், அதுக்கு இதை விட செலவெல்லாம் கம்மி. நான் என்ன பண்ணேன், ஒரு நாட்டுக்கு 1,00,000 எனக்கு செலவாகும் இல்லை, 30 நாடாச்சும் சுற்றினேன். அதுவும் நிறையா தடவை சுற்றினேன். அப்போ அட்லீஸ்ட் 30 lakhs அப்படியெல்லாம் ஆகும். என்ன சொல்ல வரேன்னா, அப்படி செலவானாலும் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கணும். ஒன்று நம்ம மனநிலையை நம்ம காப்பாற்றிக்கணும், உடல்நிலையை காப்பாற்றிக்கணும். 2வது நம்ம போகிற இடத்துல யார் யாருக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ நான் ட்ரீட் பண்ண முடியுது. இப்போ நான் அந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல முடியுது. நான் ஒரு ஹாப்பி பர்சனாக இருந்தால், நான் ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்ந்தால் தானே உங்களுக்கு சொல்ல முடியும். வெறும் ப்ரொஃபஷ்னலாக நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டால் மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கான தைரியம் எனக்கு வராது. ஏன்னா நானே 1008 கஷ்டத்தில் இருக்கப்போ நான் எப்படி சொல்லுவேன், நான் மகிழ்ச்சியாக இருந்தால் தானே மகிழ்ச்சியாக இருக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். நான் மகிழ்ச்சி மூலம் நோயை கண்ட்ரோலில் வச்சு நோய் இல்லாமல் இருந்தால் தானே உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்க வைப்பேன். ஸோ அதனால் எனது வெரி டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கன்சல்டேஷன் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே நிறைய பேர்த்தோட நோயை நான் முடிவுக்கே கொண்டு வரேன். அவங்க எதுக்கு தான் அப்படி அலைஞ்சாங்கன்னு எனக்கே புரியாது. ஏன்னா என்னை பற்றி தானே எனக்கு தெரியும். மற்ற இடத்துல ஏன் போனாங்க, ஏன் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சாங்க, அவங்க சொல்கிறது பார்த்தா எனக்கு அதிசயமாக இருக்கும். சின்ன பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அவங்க பல வருஷமாக அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. அவங்க அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா புரியல. அது எனக்கே தெரியும் அது சிம்பிள்னு. சம்டைம்ஸ் அது சிம்பிள்னு நான் சொல்கிறதே அவங்க வந்து நம்பிக்கை இழந்து போய் என்கிட்ட எடுக்கவே மாட்டாங்க எக்ஸசைஸை. இவ்வளோ சிம்பிளாக சும்மா தான் சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நான் உண்மையை தான் சொல்லியிருந்திருப்பேன். 3 நாளில் குறையும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அவங்க நம்பாமல் அவங்க போயிருந்திருப்பாங்க. பட் சிலர் நம்பி எடுத்துக்குவாங்க, அதே மாதிரியே 3 நாளில் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. எதுக்கு ட்ராவல்லேருந்து எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சொல்கிறேன்னா, வேறு வழியே இல்லை. உள்ளது உள்ளபடி சொன்னால் தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எதை வச்சு சொல்கிறாரு, எப்படி பண்ணலாம், ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும். எரி விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. நீங்களே என்னடா லைஃப் இருக்குது, இப்படி இருக்குது, இதுலேருந்து ஏதாச்சும் தப்பிச்சு மாறி நோயற்ற வாழ்வு, மாத்திரை சாப்பிடாத வாழ்வு, நல்ல சந்தோஷமான வாழ்வுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு இது மாதிரி நான் தூண்டி விட்டால் தான் நீங்கள் அதுக்கு போவீங்களே. இது எனக்கு கடவுளே காப்பாற்றுவார் இப்படி பண்ணனா. அப்புறம் இந்த மாதிரி கமெண்ட்டில் உடனே எழுதிடாதீங்க தயவு செஞ்சு. 2 எக்ஸசைஸ் சொல்வீங்கன்னு பார்த்தா வளவலான்னு எல்லாத்தையும் சொன்னீங்கன்னு. ஏங்க வெறும் எக்ஸசைஸ் சொல்லிட்டா உங்கள் நோய் போயிருமாங்க? 2 எக்ஸசைஸ் சொன்னால் அவ்வளோதான், நான் உலகத்தில் எல்லா நோயும் போயிருமா? இப்போ நான் சொல்கிறது தாங்க நோய் போகும். இந்த மாதிரி வீடியோவாக அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்தால் தான் நோய்கள் சரியாகும். அதனால் நான் தெரிஞ்சு தான் செய்வேன் ஒவ்வொரு விஷயத்தையும். ரொம்ப ஹைலி அன்போட, ரொம்ப ஆழமான அறிவோட, ரொம்ப இன்டெலிஜென்ட்டோட, ஒரு என்லைட்டன்மெண்ட்டோட தான் நான் இருப்பேன். ஏன்னா அறிவுங்கிறது வாழ்ந்து அன்பாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து உள்ளுக்குள்ளே வர்றது உண்மையான அறிவு. வெளியில் படித்து தெரியறது கூட ஒரு டூப்ளிகேட் அறிவு தான். ஸோ அதனால் நான் அந்த அறிவோடு அந்த நாலேஜோடு இருக்கிறேன். நான் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் குரு மாதிரி தான் நான் ஃபீலே பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற ஆள் தான் நான். ஏன்னா எனக்கு உள்ளேயே எல்லாமே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி தான் நான் ஹாப்பினஸை நோக்கி ஓடுவேன். மிச்சம் பண்ண மாட்டேன். எக்கச்சக்கமாக மணி வரும், எல்லாத்தையுமே செலவு பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன் லைஃப்பை. இது மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேரை நான் பார்த்ததே இல்லை. நான் தான் அப்படி இருக்கிறனாட்டிருக்குது. ஸோ நான் அதுக்கு எலிஜிபிள் பர்சன். உங்கள் நோயை கண்ட்ரோல் பண்ணுவேன், உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன், எல்லாமே செய்வேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.